சஷ்டி சூரசம்ஹாரம் அன்று இருந்து ஒரு 48 நாட்கள் ஷர்க்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானுடைய திருப்புகழை படியுங்கள். உங்களுடைய வறுமை என்ற கொடிய நோய் நீங்கிவிடும். செல்வவளம் அடுத்த ஆண்டு சஷ்டிக்குள் உங்கள் நிலை உயர்ந்துவிடும். இது 100% உண்மை. வறுமை நீங்கி செல்வவளம் பெருக படிக்க வேண்டிய திருப்புகழ். சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞானமுதே பசியாரி திகழ்வோடிருவோரொரு ரூபமதாய் திசைலோகமெலாம் அனுபோகி இவனே என மாலையனோடமரோர் இளையோனெனவே மறையோத இறையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன் மாறுள்வாயே தவலோகமெலாம் முறையோவெனவே தழல்வேல் கொடுபோயசுராரை தலைதூள் படையேழ் கடல் தூள் பட மாதவம் வாழ்வுறவே விடுவோனே கவர் பூவடிவாள் குரமாதுடன்மாள் கடனாமெனவே அணை மார்பாம் கவர் பூவடிவாள் குரமாதுடன்மாள் கடனாமெனவே அணை மார்பாம் கடையேன் மிடிதூள் பட நோய் விடவே கனல் மால் வரை சேர் பெருமாளே வறுமை நீங்கி செல்வவளம் பெருக படிக்க வேண்டிய கந்தர் அனுபூதி. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவாம் அடியந்தமிலாயில் வேலரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே மனமுருகி கேளுங்கள். 48 நாட்களும் தொடர்ந்து பூஜை செய்யுங்கள். மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும்.